நல்லதே நடக்க, நானிலம் சிறக்க, மகிழ்ச்சி பெருக, மனிதநேயம் சிறக்க, சிறப்பாக சேவையாற்றக்கூடிய இன்று விருது பெற இருக்கும் டாக்டர் எம் சுரேஷ் பாபு அவர்களை வாழ்த்தி பேச அன்புடன் அழைக்கின்றேன். வேலூர் அம்பாலால் குரூப்ஸ் உரிமையாளரும் ரொட்டேரியன் பாஸ் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் ஏகேஎஸ்கே ஜவஹர்லால் ஜெயின் அவர்களை. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். 2007-8 இந்த கோல்டன் டெம்பிள் விசிட்டுக்காக நாங்கள் போவேன், தரிசனத்துக்காக. அப்போ அங்கே ஒரு வாசகம், த பர்பஸ் ஆஃப் எவ்ரி ஹியூமன் பீயிங் இஸ் டு மேக் அதர் பீப்புள் ஹாப்பி. த பர்பஸ் ஆஃப் எவ்ரி ஹியூமன் பீயிங் இஸ் டு மேக் அதர் பீப்புள் ஹாப்பி. அப்படியே ஒரு ஆணித்தரமாக என்னுடைய மனசில் பதிஞ்சது. அப்படின்னா எல்லாருக்கும் நம்மளுடைய பேசிக்கே நம்ம மற்றவங்களை நிச்சயமாக நல்லது செய்யணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக உள்ள பதிந்தது. அதே மாதிரி இந்த ப்ரோக்ராம் எதுக்கு என்ன எனக்கு புரியல. நான் சுரேஷை கேட்டேன், சுரேஷ் என்ன சுரேஷ் இது அற்புதமான ப்ரோக்ராம் பண்ணுறீங்க, இது அருமையான விஷயம், இது நீங்கள் செய்கிற நல்ல விஷயம் இது அப்படின்னு சொல்லும்போது என்ன விஷயம் கேட்டால், நாங்கள் 2 பேருமே சின்ன வயசுலேருந்தே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு சொன்னாங்க. அன்றைக்கி அவங்க ராமன் குகனாக இருந்தாங்க, இன்றைக்கி அவர் கிருஷ்ணருக்கு அர்ஜுனனாக இருக்கிறாரு நம்ம சுரேஷ். அந்த மாதிரி ஒரு அற்புதமான, அதாவது there is no easy way to top. நம்ம இதுலேருந்து என்ன எடுத்துக்கலாம், இவங்ககிட்டேருந்து இந்த சேவா ரத்னா விருதுலேருந்து நம்ம என்ன எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது there is no easy way to top. And those who made it, they have not made it easy. அதாவது நிறைய சிரமங்கள், நிறைய சேலஞ்சஸ், குடும்பத்துக்கு நேரம் கொடுக்காம அந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை தியாகம் பண்ணி மீ மைண்ட் மை செல்ஃபை தாண்டி பண்ணதுனால தான் இன்னைக்கு சுரேஷுக்கு விருது. அந்த மாதிரி அந்த திருவள்ளுவர் அழகாக சொல்லுவாங்க. நான் திருப்பி கூட திங்க் பண்ணேன், சேவா ரத்னா விருது அப்படின்னா நிறைய சேவைகள் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய பேர் எனக்கு முன்னே பேசுனவங்க சொன்னாங்க, 2 பேர் ரொம்ப பிரமாதமானவங்களை அவங்கள கூப்பிட்டு ஆனர் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது. நம்ம டாக்டர் ஜிவி ஐயா அவங்க இன்னைக்கு அனைவருக்கும் உயர்கல்வி திட்டத்தில் சற்றேறக்குறைய 10 கோடி ரூபாய் கொடுத்துருக்கிறோம். 10 கோடி 8600 மாணவர்களுக்கு நாம் வழங்கியிருக்கிறோம். அப்படின்னா அதில் சற்றேறக்குறைய 70% பிஐடியிலேருந்து வந்த பணம் தான். அதே மாதிரி எங்கள் வள்ளல், எங்கள் ரோட்டரி வள்ளல் நம்ம அபிராமி சார், அவர் எல்லா மாவட்டத்தில் இருக்கிற எல்லா சங்கங்களுக்கும், சென்னை மட்டும் கிடையாது, வாரி 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 எல்லா சங்கங்களுக்கும் வழங்குறவங்களை கூப்பிட்டு சுரேஷ் இந்த ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறது ரொம்ப ஸ்பெஷல். திருவள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்லுவார், தாளாட்டி தந்த பொருள் எல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு தாம் சம்பாதித்ததில் சிறிதளவெனும் ஏழைகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே திருவள்ளுவர் அழகாக சொல்கிறாரு, செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது அப்படின்னு சொல்லிட்டு. யாருன்னே தெரியாது அந்த முகம், அந்த முகத்தை தெரியாத முகத்துக்கு உதவி பண்ணால் விண்ணுலகமும் மண்ணுலகமும் பாராட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்கிறாரு. அந்த மாதிரி யாருன்னே முகம் தெரியாத இவ்வளவோ மக்களுக்கு சுரேஷ் அவங்க அந்த கோல்டன் டெம்பிள் நிறுவனத்தின் சார்பாக பண்ணிகிட்டே இருக்கிறாரு. அவருக்கு ஒரு மிகப்பெரிய பலத்த கைத்தட்டல் கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஒரு கோவில், அந்த கோவிலில் ஒரு சிறுவன் ஒர்க் பண்ணுறாரு, அவர் பேர் ராமசாமின்னு சொல்லிட்டு. அந்த ராமசாமியை பார்த்துட்டு ஒரு தேவதை திடீர்னு வருது, நிறைய கிஃப்டோடு வராங்க. அந்த கிஃப்டோடு எடுத்துன்னு வந்துட்டு அந்த தேவதை ராமசாமியை கூப்பிட்டு, தம்பி நீ இந்த கோவிலில் ஒர்க் பண்ணுற, ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ணுற, இதில் இருக்கிறவங்க பேருடைய அட்ரஸ் எல்லாம் எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ராமசாமிக்கு யாருடைய அட்ரஸ் எல்லாம் இருக்குதா எட்டி பார்க்குறான், அந்த லிஸ்ட்டில் அவன் பேர் இருக்குதான்னு சொல்லிட்டு. உடனே கேட்குறான், இது யாருடைய லிஸ்ட்டு அப்படி. அவங்கெல்லாம் கடவுளை விரும்புகிறவங்க லிஸ்ட்டு, இவங்க எல்லாருமே கடவுளை ரொம்ப விரும்புகிறாங்க, அதனால் நாங்கள் அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறோம், அவங்க அட்ரஸ் எல்லாம் கொடு. அதில் எட்டி பார்க்குறான், ராமசாமி பேரே இல்லை. மனசு சோர்வடையுது, நான் இவ்வளவு நல்லது பண்ணுறேனே, எனக்கு அந்த கிஃப்ட் கொடுக்கலையே தேவதை அப்படின்னு சொல்லிட்டு மனசு வருத்தப்படுது. ஆனால் அடுத்த நாள் திருப்பி அந்த தேவதை வருது, திருப்பி நிறைய கிஃப்ட் எடுத்துன்னு வராங்க. நிறைய கிஃப்ட் எடுத்துட்டு வந்துட்டு இது யாருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு ராமசாமிக்கு கோபம் வந்துடுது. எனக்கு தெரியாது, யாரும் கிடையாது. இல்லைல்லப்பா, உனக்கு தான் எல்லாருடைய அட்ரஸ் தெரியும், சரி இது என்ன லிஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று எடுத்துன்னு வந்தது அவங்க கடவுளை விரும்புகிற லிஸ்ட்டு, இன்னைக்கு எடுத்துன்னு வந்த லிஸ்ட்டு கடவுள் விரும்புகிற லிஸ்ட்டு, அதில் முதல் பேர் ராமசாமி இருக்கு. அந்த மாதிரி கடவுள் விரும்புகிற பேருடைய லிஸ்ட்டில் நம்மளுடைய சுரேஷ் பாபு சார் நிச்சயமாக பேர் இருக்கும், சுரேஷ் சாருடைய நேம். ஏன்னா அந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு வராங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நான் இதுலேருந்து எடுத்துகிட்டு போகிறதெல்லாம் நம்ம இன்னும் நிறைய மக்களுக்கு மீ மைண்ட் மை செல்ஃபை தாண்டி
அதாவது நான் எனது என்னுடையது தாண்டி நம்ம செய்யும்பொழுது நம்ம வாழ்க்கையின் உச்சத்துக்கு நம்ம போகிறோம். அதனால நான் உங்களை எல்லாரையும் ரிக்வெஸ்ட் பண்ணுறது, நிறைய இந்த 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 மேடையில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லாம் கொடுக்கறதுல வள்ளல்களாக இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு வள்ளல் பரம்பரையில் நம்ம எல்லாம் கூட சேரணும். வேலூர் பார்த்தீங்கன்னா வள்ளல் 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 கிருஷ்ணசாமி வள்ளல் நிறைய அந்த மாதிரி நான் பார்ப்பேன் பேனர்ஸில். ஸோ அந்த மாதிரி வள்ளல்ல ஸோ நம்ம நல்ல நிறைய பேருடைய குடும்பத்தினுடைய வாழ்க்கையை மாற்றிருக்கிறாங்க. ஒரு அற்புதமான ரைட் பர்சனுக்கு ஒரு ரைட்டு விருந்து கொடுக்கறது ஒரு அருமையான விஷயம். ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய 2 கை பெரிய கை. நான் இந்த ஸ்டோரி நிறைய இடத்துல சொல்லுவேன், அந்த ஸ்டோரி முடிச்சுட்டு போயிடுறேன். இது ஒரு சின்ன சாக்லேட் ஸ்டோரி தான். ஒரு சின்ன குழந்தை ஒரு சாக்லேட் கடைக்கு போகுது. சாக்லேட் கடைக்கு போகுது. அப்போ அந்த சின்ன குழந்தை வந்து சாக்லேட் எடுத்துக்க சொல்ல ஓனர் வந்து ஃப்ரெண்டு சாக்லேட் எடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் அந்த குழந்தை எடுக்கிறதே இல்லை, ஒரே ஒரு சாக்லேட் கூட எடுக்கிறது இல்லை. வெளியில் போகும்போது அந்த சாக்லேட் ஓனர் நிறைய சாக்லேட் எடுத்து கொடுக்குறாரு. ஸோ அந்த குழந்தை சந்தோஷமாக வாங்கிக்குது. வெளியில் போகும்போது அவங்க மம்மி வந்து அந்த குழந்தைய ஒரு தட்டுது. அவர் சொல்லும்போது நீ எடுக்கல, இப்போ ஏன் நீ சாக்லேட் வாங்கிக்கின அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய கேட்குறாங்க அவங்க மம்மி. அப்போது அந்த குழந்தை சொல்லுது, கரெக்ட் மம்மி, நானா எடுத்துக்கினா இந்த சின்ன கை 1-2 தான் வரும், அவராக கொடுத்தா பெரிய கை நிறைய சாக்லேட் வரும். அந்த மாதிரி 2 பெரிய கைக்கு சொந்தக்காரங்க அவங்க நமக்கு இன்னைக்கு அந்த விருதை கொடுக்க போகிறாங்க. அந்த மாதிரி ஒரு அற்புதமான விஷயம். இதை ஏற்பாடு செய்த சுரேஷ் மற்றும் அவங்க டீமுக்கு எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்ம எம்எல்ஏ சார் வந்திருக்கிறாரு, செல்வம் சார் வந்திருக்கிறாரு, நிறைய பேர் சீனு எல்லாம் நிறைய பேர் இந்த ப்ரோக்ராமை பண்ணியிருக்கிறீங்க. ஒரு நல்ல ப்ரோக்ராம், ஒரு நல்ல நேரத்தில் கரெக்டாக செஞ்சுருக்கிறீங்க. நன்றி, வணக்கம். அழகான செய்தியுடன் வாழ்த்துரை வழங்கிய முன்னாள் ஆளுநர் ஜவஹர்லால் ஜெயலலிதா அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார். வேலூர் மாநகரில் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை ஒளிப்பதிவு செய்து தரும் நிறுவனம் வணக்கம் வேலூர். வணக்கம் வேலூரில் உங்களுடைய நிகழ்ச்சியும் இடம்பெற வேண்டுமா? தொடர்பு கொள்ளுங்கள் 9677858483 9677858483.